என்னுடைய கிராண்ட் டாட்டர் ரியா ஜெனிஃப்க்கு அவங்க கிராண்ட்மா இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். கிராண்ட்மாவும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு கதை சொல்ல போகிறோம். சொல்லலாமா பாப்பு? ஓகே. ஒரு ஊர்லடா ஒரு அழகான ஒரு ஆறு, நல்ல நீரோட ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. அங்கே என்னென்னா ஒரு கழுதை வருது. அந்த கழுதை வந்து டாங்கி வருது. வந்து இவ்வளோ தண்ணி இருக்கே, நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஆற்றுல குனிஞ்சு தண்ணி குடிக்க போகுது. தண்ணி குடிக்க போகும்போது எதிர் திசையில் இப்படி பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் எங்கேருந்து வருது? அருகில் இருக்க காட்டிலேருந்து சிங்கம் வருது. வந்தோடனே இது ஏன் சிங்கம் இங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப சிங்கம் என்ன நினைக்குதுன்னா, ஆஹா நமக்கு வந்து தண்ணிக்கு தண்ணி இருக்குது, ஒரு அழகான ஆறு தண்ணி ஓடுது, தண்ணி இருக்குது, அதே சமயம் நமக்கு மத்தியான சாப்பாடுக்கு ஒரு கழுதையும் இருக்குது, நமக்கு இன்னைக்கு வேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஓடி வருது. ஓடி வந்து எதிர் திசையில் இருக்க அந்த கழுதையை பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறாப்போல இப்படி தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்டு அழகாக அந்த கழுதையை பார்த்து, கழுதையே உனக்கு பக்கத்தில் அல்லது உனக்கு பின்னாடி குதிரைகள் இருக்கா? ஏன்னா எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த குதிரைகளை பாட சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுது. இது ஏதோ மனசில் தந்துருமா, ஏதோ சூழ்ச்சி வச்சிருக்கு. அதே சமயம் அந்த கழுதை என்ன சொல்லுது, ஏன் இது குதிரையை பாட சொல்லுது, நாமளே பாடலாமே, கழுதை ஏதோ பிளான் வச்சுருக்கு, அதாவது சிங்கம் ஏதோ பிளான் வச்சுருக்கு அப்படின்னு இந்த கழுதை யோசிக்குது. இப்படி யோசிச்சுட்டு, சிங்கராஜாவே உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்னா நானே பாடுறேன்னு, எதுக்கு வந்து குதிரை பாடணும், நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கழுதை தான் ஓன்னு கத்துரும். எனக்கு தெரியல, கழுதை கத்துறது தெரியல, எப்படி கத்தும் கழுதை. அந்த கழுதை உடனே பாட்டு பாடுறேன்னு பாடுது. உடனே இந்த சிங்கராஜா என்ன பண்ணுது, அப்படியே ரசிக்கிறாப்புல ரசிச்சுட்டு அம்மா வந்து பாஞ்சுக்கிட்டேன். பாஞ்சோட இந்த கழுதைக்கு மழை வந்துச்சு. ஆஹா நம்மளை பொண்ணு சாப்பிட்டா இந்த சிங்கர் பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது அதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படியே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, சிங்கராஜாவே உங்களுக்கு பசிக்குது, என்னை சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் காட்டுக்கே ராஜா இல்லையா? காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம்தான் இல்லையா? நீங்கள் காட்டுக்கே ராஜா. நீங்கள் ராஜா வந்து சாதாரணமாக சாப்பிடலாமா? நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளை வேண்டிக்கிட்டு, வலிமை வாய்ந்த அனிமல் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிட்டு தான் சாப்பிடணும். அதனால நீங்கள் கை குமிச்சு கடவுளை வேண்டிட்டு என்ன சாப்பிடுங்க, நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுது. அப்போது இந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஆஹா நம்மளை இப்படி சொல்லிடுச்சு இந்த கழுதை, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம கடவுளை வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையை குவிச்சு என்ன செய்யுங்க, கையை அப்படியே குப்பி கடவுள்கிட்ட அப்படியே கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணுது. நல்லா ப்ரே பண்ணுது. பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கழுதை என்ன பண்ணுது, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தப்பிச்சிடுது. உடனே இந்த சிங்கம் முடிச்சு பார்த்தா கழுதையை காணணும்னா, ஆஹா இந்த கழுதை நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாந்து நிற்குது. இதில் நமக்கு என்ன புரியுதுனாடா, தாத்தா சொல்கிறாங்க கேள, இதனால கழுதை வந்து அதோட புத்திசாலித்தனத்தால தப்பிச்சு போயிட்டு, எப்படி அதோட புத்திசாலித்தனத்தால தப்பிச்சு போயிட்டு. ஆனால் சிங்கம் என்ன ஏமாந்து போயிட்டு, ஆனால் ஏமாற்று எண்ணத்தோடு வந்த சிங்கம் ஏமாந்து போயிட்டு. அதனால யாரும் ஏமாற்று எண்ணத்தோடு வரவங்க ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணோன்னா நம்ம பழிச்சுக்கலாம். அதுதான் வேணும் இல்லையாடா? புரியுதா? இதில் எதுவும் உனக்கு சந்தேகம் இல்லை? நல்லா இருக்கா கதை? சூப்பர், வெரி குட்.